ஹலோ கைஸ், வாழை மர மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பு வகுப்பு 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பின்னல் போட்டுட்டு வரும்போது ரன்னிங் நார் தீர்ந்ததுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ரன்னிங் ஒயர் கடைசியாக வரும்போது பின்னல் ஒரு பின்னலுக்கு இருக்கிற மாதிரி முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த பின்னல் இருக்கிற இடத்துல கீறி விட்டுருங்க. ஏன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே கீறி விட்டிங்கன்னா தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அதனால் அந்த இடத்துல இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணலாம். ரன்னிங் ஒயர் செகண்டாக எடுக்கும்போது அந்த ரன்னிங் ஒயர் வந்து 2 சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயரில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாமே எடுத்து விட்டணும். அப்போ தான் நீங்கள் பின்னும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பபுள்ஸால் உங்களுக்கு பின்னும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் கையில் பிடிச்சிக்காமல் பார்த்து எடுத்து விடணும். பபுள்ஸ் எடுக்கும்போது நம்ம கீழே வச்சு எடுக்கிறது தான் பரவாயில்ல. கையில் வச்சு எடுக்கிறதுனால நம்ம கை கிழிச்சறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து எடுங்க. பபுள்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ரெண்டாக மடக்கி தான் உள்ளே வைக்கணும். நம்ம சோத்து நார் தெரியாமல் தான் நம்ம பின்னல் போடணும். சோத்து நாருங்கிறத வந்து நம்ம பபுள்ஸ் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த பக்கம் இருக்கிறது தான் சோத்து நார்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சு நம்ம பின்னிட்டு வரணும். ஃபஸ்ட்டு பின்னல் போடும்போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இழுக்காதீங்க. அதனால் டைட்டாக மட்டும் மேலே நம்ம போடுறத மட்டும் பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் டைட்டாக பிடிச்சிட்டு ரெகுலராக போடுறத வந்து நம்ம நார்மல் பின்னல் போட்டுட்டு வர வேண்டியது தான். என்னோடதில் ரெண்டும் ஒட்டுக்கா வந்து ரன்னிங் ஒயர் வந்து தீர்ந்துடுச்சு. ஆனால் இப்படி வரக்கூடாது. நம்ம வைக்கும் போதே நம்ம ஏத்தியும் தாத்தியமாக வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ரெண்டும் ஒன்றா வராது. ஒன்றா வந்தால் ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இப்போ நான் அந்த ரன்னிங் ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பின்னல் போட்டு வரும்போது நீங்கள் டைட்டாக மட்டும் போட்டு வாங்க. நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் ஒரு பின்னல் போடும்போது ஒரே மாதிரியே இருக்க மாதிரி பார்த்து போட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.